பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே அழகா. ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் தங்கத்தட்டோ ஒரு வெள்ளித்தட்டோ கொடுக்க வேணாம், உங்களை அழகான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா கைத்தட்டுனா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் கூட இப்படி தான் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது, கைகளை நல்லா தட்டுங்க. உங்கள் கைகள் நல்லா தட்டும்போது என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்ம நரம்புகள் வந்து சீராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதோட கை தட்டுறதோடு மட்டும் இல்லாமல் இது கை தட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும்னு சொன்னேன். முடி வளரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் முன்னாடி உட்காந்துருந்து ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாரு, கையை தட்டி தட்டி பார்த்துட்டு தலையில் தொட்டுட்டு பார்த்தாரு, முடி வளருதா வளரலையான்னு பார்த்துட்டாரு. பயங்கரமாக. ஏன்னா இன்றைக்கி நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துல இருக்குது. நான் கூட வந்து 2016 ஜீ தமிழில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ போய் சொல்லுவேன் இந்த மாதிரி, நான் டிவியில் வந்திருக்கேன். ஆமாம்மா உன்னை டிவியில் பார்த்துருக்கேன். எந்த டிவின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஜியாகிரஃபி இந்த ஆடு மாடெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி டிவியில் பார்த்துருக்கேன்னா. என்னடா அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு, இல்லைங்க ஜீ தமிழில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா, ஒரு வயசானவர் வந்து பக்கத்தில் இருந்து, ஆமாப்பா தம்பி உன்னைய ஜீ தமிழில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஐயா மானத்தை காப்பாற்றுறீங்க, சொல்லுங்கள் ஜீ தமிழில் என்ன நிகழ்ச்சியில் என்னை பார்த்தீங்கன்னு கேட்டேன். இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில் இந்த கள்ள நோட்டை அடித்த கும்பலில் நீங்களும் ஒரு ஆள் தான் நான் பார்த்துக்க. அப்படியே எனக்கு பொசுக்குன்னு வாரி போட்டுச்சு. இப்படி அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்றைக்கி வாத்தியார் சொல்கிறாரு, 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன்ட்ட வாத்தியார் கேட்குறாரு, தம்பி மொதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பந்தில் இருந்திருக்க மாணவன் எழுந்திரிச்சு சொன்னால் டெலிவரி அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படித்தான் அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். வேலைக்கு எல்லாமே வரமாட்டான்டா அப்படின்ட்டு. இன்னொரு டீச்சர் வந்தாங்க, சமூகவியல் டீச்சர், சமூக அறிவியல் டீச்சர் வந்தாங்க. உலகம் ஒரு உருண்டை. ஒரு பாப்பா எழுந்திரிச்சு, கார உருண்டையா இனிப்பு உருண்டையா அப்படின்னு கேட்குது. சரி இப்படி தான் இருக்கிறாங்க, போனால் போயிட்டு போகுதுன்னு பார்த்தா அடுத்த கிளாஸ் வந்து 12ஆம் கிளாஸுக்கு போக வேண்டிய வாத்தியார், தம்பி தமிழ் தாய் வாழ்த்து இன்றைக்கி அழகாக பாடுறீங்க, நல்லா சிறப்பாக பாடுறீங்க, தமிழுடைய வாழ்த்து பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முன்னுதாரணம். பக்கத்து பெஞ்சில் சொன்னேன், சார் தமிழ் தாய் வாழ்த்துலாம் இப்போ ட்ரெண்டிங்காக வேறு மாதிரி பாடணும் சார்ண்ணே. என்னடா தம்பி சொல்கிற, எப்படி ட்ரெண்டிங்காக எப்படி பாடுவேன், அதை கூட அப்டேட்டாக வச்சுருக்காங்க. எப்படி பாடியிருக்காங்கன்னா, தமிழ் தாய்